Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஐயோ ஐயோ பிக் பாட்டி இங்க ஒருத்தி இருக்கேன். ஐம் சாரி வெண்பா. இப்பதான் எழுந்திருச்சியா? ஃப்ரெஷ் ஆயிட்டியா? நான் வேணா பால் ஆத்தி தரேன் வா. பால்லாம் அப்புறம் குடிக்கலாம். மல்லிமா எப்படி இருக்காங்க? தூங்கி எழுந்திருச்சாங்களா? எந்திரிச்சிட்டா. என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி சலிச்சுட்டே சொல்றீங்க? பின்ன என்ன, இப்படியே போயிட்டு இருந்தா மல்லி வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாமையே போயிடும். அத நினைச்சா எனக்கு சலிப்பாதான் இருக்கு. இப்ப நீங்க ஏன் இது திடீர்னு சொல்றீங்க பிக் பாட்டி? மல்லிமா ஏதாவது ஃபீல் பண்ணாங்களா? நான் போய் பேசிட்டு வரவா? அவளை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம அவளுக்கு ஆறுதல் சொல்ல போனா அவ நமக்கு ஆறுதல் சொல்வா. ஓ, இப்ப நீ போய் பேசினேன்னு வச்சுக்கயேன், அவ உனக்கு ஆறுதல் சொல்லிதான் வெளியவே அனுப்புவா. அவ அப்படித்தான். மாறி தொலைப்பா நீ நினைக்கிற? சான்ஸே இல்ல. இப்ப என்னதான் பிரச்சனை மல்லிமாக்கு? நேத்து தான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு சரிதான். ஆனா உன் டாடா பேசின பேச்சுக்கெல்லாம் சால்வுக்கே சால்வ் ஆகுமா சொல்லு? அதுக்கு தான் நேத்து போய் சண்டை போட்டு விட்டேன். நல்லா திட்டி விட்டேன். பாவம் போல இருந்தாரு. ஓஹோ, நீ திட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் இங்கேயே வந்தாரா? உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்கிட்ட இல்ல புள்ள, மல்லிகிட்ட தான் போய் பேசினாரு. சாரி கேட்டாரா? பேசிட்டாரா? என்னத்த கேட்டாரு? அவ தான் தூங்கிக்கிட்டு இருந்தாளே. அவ கைய பிடிச்சி தனியாவே பேசிக்கிட்டு இருந்தாரு. அத நான் சொன்னா நீ பொய் சொல்ற பெரியமா, ஓடி போயிடுன்னு என்ன துரத்தி விட்டுட்டா. இவ ஒரு பக்கம் தனியா பேசுறா, அவரு ஒரு பக்கம் தனியா பேசுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மனசு விட்டு பேசினா எல்லாமே சரியா போகும். அதுக்குதான் இங்க சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. நான் எதுக்கு இருக்கேன் பிக் பாட்டி? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருந்தா சரி வராது. வெளியே எங்கேயாச்சும் போகணும் வெண்பா. வெளியிலயா? போலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட, பார்க்கு, பீச்சு. ஐயோ நம்ம இல்ல, அவங்க ரெண்டு பேர் மட்டும். மல்லிமாவும் டாடாவே அனுப்புறது நடக்கிற விஷயமா? என்ன பண்ணலாம்? யானையே கொசு பேட் வச்சு அடிக்கிற மாதிரி தாமா இது. செய்யணும்னா செஞ்சுதானே ஆகணும். எதுக்கு பிக் பாட்டி அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? பேசாம மொட்டை மாடியிலேயே ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவோமா? ஐயா, உன் அத்தைக்காரி இருக்கிறாளே, கண்ணு அப்படியே உருட்டுவாளே, அவ விட்டுருவாள் அப்படியே. கிராதகி அவ. அவங்க என்ன தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள ஈஸியா டைவர்ட் பண்ணிடலாம் பாட்டி. அவளை டைவர்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த ரஞ்சிதா கழுதிய, ஐயோ அவதான் கண்குத்தி பாம்பு மாதிரி மல்லியும் மாப்பிளையும் தனியா பேசவே கூடாதுன்னு கவனிச்சுட்டே இருப்பாளே. ஆமாமா, வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் மல்லிமாவையும் டாடாவையும் எப்படியாச்சும் பழைய மாதிரி ஒன்னு சேர்த்து வைக்கணும் பாட்டி. கவலைப்படாத வெண்பா, என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. என்ன பிளான் பாட்டி? நோ, அது சஸ்பென்ஸ். வெயிட் அண்ட் see. ஓகே பிக் பாட்டி. மாமா யாருமா நீ? எதுக்காக சும்மா எட்டி பாக்குற? இங்க விஜய் சாரு. சார் உள்ள மீட்டிங்ல இருக்காரு, அவரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அப்ப சரிங்க. என்னம்மா நீ சாரை தேடி வந்தேன்னு சொல்ற, சார் உள்ள மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்றேன். அப்ப சரிங்கிற? ஒன்னும் சரியில்லையே. அம்மா எதுக்கு வந்த? ஏதாவது ஹவுஸ் கீப்பிங் வர சொன்னாங்களா? இன்னைக்கு யாரும் புது ஆள் வரதா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏப்பா, என்ன பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யற மாதிரியா தெரியுது? என்ன இந்த கம்பெனி ஓனர் மாதிரியா தெரியுது? ரொம்ப நக்கல் பிடிச்சவனா இருக்கியே. நான் ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சி வச்சிருக்கேன், சும்மா ஒண்ணும் இல்ல. ஹவுஸ் கீப்பிங்க்குலாம் இங்க ஆளு தேவைப்படல. வேணா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போ, தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க.
சாரை பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும். வெயிட் பண்றீங்களா? ஓ, ஹவுஸ் கீப்பிங் ஆளு தேவைப்படும். நானே சார் கிட்ட சொல்றேன் மேடம். ஓ, ஓ, ஓ. என்ன ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு பெரியலா நீ? ஆ, 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 ஆ. 500 ரூபாய். அது பேசிக்கலாம் மேடம். ஆ? நான் சொன்னா சார் கேட்பாரு. ஆ? நீங்க நல்ல ஆளுங்களை அனுப்பி விட்டீங்கன்னா சரிதான். ஓ, மேடம், எடுக்கிறது வைக்கிறதாவே இருக்கீங்களே, கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இரு. ஓ, ஆ. எதுனாலும் சொல்லுங்க மேடம், செஞ்சிருவோம். இத பாரு, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எதுவுமே நீ தர வேண்டாம். வேற மேடம்? நான் யார் தெரியுமா? தெரியலையே. ஆ? உனக்கு மல்லிகை தெரியுமா? ஆமா, சாரோட வீட்டுக்காரம்மா. ஆ, அவங்களோட பெரிய அம்மா நானு. மேடம் மேடம், தெரியாம பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். மன்னிச்சிருங்க மேடம், சாரி மேடம். இரு 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 இரு. மேடம், ஐ, ஒரு இரு, நிமிஷம் இரு, இருங்க இரு, மேடம், எடுக்காது எடுக்காது, கொடுத்துறேன். அப்படியே இருக்கட்டும். வெச்ச காசு அப்படியே உள்ளே இருக்கட்டும். ஆ. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். ம்? சரி. என்னையா நீ எதனால செய்யறன்னு வாக்கு கொடுத்த? கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே வாயை பொளந்துகிட்டு நிக்கிற. சொன்னதாம்மா, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாக்கா என் பொழப்புக்கு நானே பொங்க வச்ச மாதிரி ஆயிடுமே மேடம். இத பார், சின்னதா ஒரு துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கேன். நீ பயப்படவே பயப்படாத, யாம் இருக்க பயமே. இல்ல மேடம், வேணாம் மேடம். உங்க முதலாளி நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். ஆ, உன் முதலாளி அவர் சம்சாரத்தோட சந்தோஷமா வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். அப்பா, அப்புறம் என்ன? நம்ம ஆசைப்பட்டு செய்யற எந்த ஒரு விஷயமும் தப்பாவே ஆகாது. தைரியமா செய்யி. இவ்வளவு சொல்லியும் உனக்கு பயம் போகல, இப்ப பயம் போகும் பார். இந்தா, வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. பயம் போயிடுச்சுல, இப்ப நான் சரிங்க சொன்னதை மேடம். செய்யறேன். இங்கே இருங்க மேடம், நான் வந்துடுறேன். போ 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 போ. ராஜி, இன்னைக்கு காட்டுறேன் பார் தரமான சம்பவம். உன் வயிறு சும்மா அடுப்பு மாதிரி தக தக தகன்னு எரிஞ்சு புகையா வாயில இருந்து கக்கணும்டி. மேடம், இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ஃபைலு. ஐயோ, தேங்க்ஸ். மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? ஞாபகம் வச்சிருக்கேன் மேடம். சரி, நான் வரேன். சரிங்க மேடம். அம்மா, நீங்க பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. யாரு? நானு? வெறும் 2000 ரூபாய்க்கு என்ன மகாலட்சுமி ஆக்கிட்டியே. ஐயோ, சரி விடு. இத பாரியா, வேலையில கவனமா இருக்கணும். கவலைப்படாதீங்க மேடம், கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னா கரெக்டா இருப்பேன் மேடம். சூப்பர் சூப்பர். ஆமா, உன் பேர் என்ன? தோர மேடம். சீமா தொரை. நல்லா இருக்கு பேரு. கரெக்டா ஆபீஸ் டைம் முடியும் போது போன் பண்ணு, மறந்து தொலைச்சிடாதயா? சரிங்க மேடம். சரி. ஓ, ஐயோ ஆத்தி. மலிமா, டின்னர் என்னது? சப்பாத்தின்னு நினைக்கிறேன். பிக் பாட்டி நீங்களா? நான் மலிமா நினைச்சேன். மல்லி ஃபைல் எடுக்க வரும்போது வெண்பா இங்க இருக்க கூடாதே. என்ன வெண்பா, போன் பாத்துக்கிட்டு இருக்கியா? போனா? மலிமா ஹோம்வொர்க் முடிக்காம நோ ஃபோன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஓ, ஆமா, நீ ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா இல்லையா? தோ இப்பதான் முடிக்கிறேன். சரி வா, போய் ஃபோன் பாப்போம். போனா? ஃபோன் பார்த்தா கண்ணை கெட்டு போயிட்டோன்னு மலிமா கூட சேர்ந்து திட்டுவீங்க. இப்போ நீங்களா வாண்டடா வந்து கூப்பிடுறீங்க. என்ன விசேஷம்? என்னால ஏதாவது ஆக வேண்டியது இருக்கா பிக் பாட்டி? போட்டேன்னா சும்மா ஜாலியா ஏதாவது காமெடி சீன்ஸ் பாப்போமே, எப்பயாவது தானே பாக்குறோம். நீ வா.
மல்லி கிடக்குறான் மல்லி. இங்க பாருங்க பாட்டி, ஆ. மல்லிமா திட்டினா நீங்க தான் சமாளிக்கணும் சொல்லிட்டேன். ம். ஆமா, போன் எங்க? அ, 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 அங்க இருக்கு வா. உங்க போன் ஸ்கிரீனை தான் ஸ்கிராட்ச் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஏன் போன்ல இல்ல, மல்லியோட போன்ல பாப்போம். ம், நான் இப்பதான் டிஸ்ப்ளே மாத்தி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். சும்மா தண்ணி மாதிரி தெளிவா இருக்கு. ஆமா, போன் இங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அங்க வா இங்க வா, நான் அலைய வைக்கிறீங்களே பிக் பாட்டி. அடடடா, நீ 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கே பிள்ளை. ஜாலியா இருக்கணும்ல, வா பேசாம வா. ம், ஓடியா ஓடியா ஓடியா. நான் வரேன். இந்த ரோஸ் கலர் ஃபைலை எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்கேயும் காணோம். எங்க வச்சேன்? இங்க இருக்கா? இங்கேயும் இல்ல. எங்க போச்சு? இந்த ரோஸ் கலர் ஃபைலை எங்க தான் வச்சேன்னு தெரியலையே. சார் வரலாமா? ம்? ஆ, வாங்க துரை. துரை, ஆ? இங்க ஒரு ரோஸ் கலர் ஃபைல் இருந்துச்சு. எங்க அது? ரோஸ் கலர் ஃபைலா? சார் நான் எப்ப அத காலையில கார்ல இருந்து நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. எங்க வச்சீங்கன்னு கேட்டேன். எடுத்துட்டு வந்ததை கேட்டிங்களா? எடுத்துட்டு போனியான்னு கேட்ட மாதிரி இருந்தது சார். துரை, எங்க அது? கிளையண்ட் மீட்டிங்க்கு வேணும். மத்த ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அத மட்டும் காணோம். ரோஸ் கலர் ஃபைல்லாம் ஒன்றும் இல்லையே சார். நீங்க கொடுத்தெல்லாம் கொண்டு வந்து உங்க டேபிள்ல வச்சுட்டேனே சார். இங்க எல்லாமே இருந்ததே சார். இல்ல துரை, நான் ரோஸ் கலர் ஃபைல கொண்டு வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது இங்க மேல தானே இருந்துச்சு. சார் கொண்டு வந்தது எப்படி சார் மிஸ் ஆகும்? சார் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒர்க் ப்ரெஷர் நிறைய ஏத்திக்கிறீங்க. அந்த டென்ஷன்ல மறந்து வீட்லயே கூட வச்சுட்டு வந்திருப்பீங்க சார். சார் இப்பெல்லாம் கார்ல சாவியை கூட எடுக்காம வந்துடுறீங்க. லேப்டாப்பை கூட வச்சுட்டு வந்துடுறீங்க சார். அதெல்லாம் ஓகே தான். ஆனா நான் ரோஸ் கலர் ஃபைல எடுத்து வச்சேனே. வீட்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு நல்லா கவனமா எடுத்து வச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சார் அப்பனா கார்ல விட்டுட்டு வந்திருப்பீங்க சார். சாவியை கொடுங்க சார், நான் போய் பார்க்கறேன் சார். இல்ல விடுங்க துரை, நானே போய் பாத்துக்கிறேன். ஆ. என்னாச்சு சார்? ஆ? ஃபைல் கார்ல இல்லையா? ம்ஹும். வீட்ல வச்சு பார்த்தேன்னு சொல்றீங்க. அப்ப வீட்லயே மறந்துட்டு வந்திருப்பீங்க சார். இல்ல துரை, நான் கார் கொண்டு வந்தது நல்லா ஞாபகம் இருக்கு. சார் ம்? விடுங்க சார். கொண்டு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை கொண்டு போன மாதிரியே மனசுல பதிஞ்சிருக்கும் சார். சார் இதெல்லாம் நடக்கிறது தானே சார். சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் போய் வீட்ல வாங்கிட்டு வந்துடுறேன் சார். விடுங்க துரை, நான் அக்காக்கு ஃபோன் பண்றேன். அவங்க கொண்டு வருவாங்க. அப்படி இல்லனா ரஞ்சிதா கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. சார் இதுக்கெல்லாமா வீட்ல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க? நீங்க வேற மீட்டிங்க்கு ரெடி ஆகணும். பதட்டம் ஆகாதீங்க சார். மீட்டிங்க்கு முன்னாடி ஃபைலை உங்க முன்னாடி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு சார். குணசேகரன் சாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அவரும் வர நேரம் தான் சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க வேலையை பாருங்க சார். ம், சரி. துரை தம்பி சொல்லுங்க. மேடம் அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. மாப்பிள்ள தம்பி ஃபைல தேட ஆரம்பிச்சிட்டாரா? நல்லா தேடட்டும். அப்பதான் அதை கொண்டு வரும்போது சரியா இருக்கும். மேடம் மேடம் அது ரொம்ப முக்கியமான ஃபைல் போல. கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்து விடுங்க. சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஓ அப்படியா? சரி சரி நான் சொல்றேன். மேடம் சாரே நேரா கிளம்பி வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆ? கொஞ்சம் அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ சரி துரை, வருவாப்பா நீ வை. பா விட்டா இவனே வீட்டுக்கு வந்துருவான் போல. ஐயோ மல்லி மல்லி, என்ன பெரியமா? கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு பெரியமா. ஐயோ மீதி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள தம்பி ஒரு ஃபைல ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கு அதுக்கா? ஐய உன் கேள்வி தொனியே சரியில்லையே பிள்ளை.
இப்ப அவருக்கு அந்த ஃபைல் தேவை போல. ஃபைலை எடுத்துக்கிட்டு உன்னை ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. என்னையா? பின்ன என்னையா? ஐயோ என்ன பிள்ளை நீனு, உன்னதான் கொண்டு வர சொன்னாரு. நீதான் அவருக்கு கொண்டு போகணும், வேற யார் கொண்டு போவா? அங்க அவர் அவசரத்துல நிக்கிறாரு மல்லி. நான் மெதுவா ஆட்டோ புடிச்சு ஏறி இறங்கி அங்க போறதுக்குள்ள அவர் மீட்டிங்க முடிச்சு வீட்டுக்கே வந்துருவாரு. என் மேல கோவத்துல இருக்கிற மனுஷன் திடீர்னு போன் போட்டு என்ன எப்படி ஃபைல் எடுத்துட்டு வர சொல்வாரு? ம், அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ம், 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 ம். அப்படின்னா நான் என்ன பொய்யா சொல்றேன்? ம். ஆ. ஏன் சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல நிறையவே சொல்லுவீங்க. ஆத்தா ஆத்தா ஆத்தா, ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம இப்படி பொசுக்குன்னு பேசிவிட்ட. நீங்க வழக்கம் போல ஏதாச்சும் ட்ரை பண்ணாதீங்க பெரியமா. என்ன கொண்டு வர சொல்றதா இருந்தா ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எப்படி எப்படி? ஓ, அவர் நேரா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து மல்லி மல்லி அந்த ஃபைல் எடுத்துதா அப்படின்னு கேட்கணுமோ? காமெடியா? ஏன் போனுக்கு கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல? ஐயா இங்க பாரு, உன் போனுக்கு தான் கூப்பிட்டாரு. ஏன் போனுக்கா? ஆமா ஆமா பிள்ளை, இத பாரு உன் போனுக்கு தான். நிஜமா? விட்டா என் மேல சத்தியம் பண்ண சொல்லுவ போல இருக்கு. அது இல்ல பெரியமா, ஏன் போனுக்கு போன் பண்ணிருந்தாருன்னா நீங்க என்கிட்ட கொடுத்திருக்கலாமே. கொடுத்துருக்கலாம். கொடுத்து அது 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 ரூம்ல இருந்து இங்க வரதுக்குள்ள போன் கட் ஆயிருமேன்னு நானே பேசிட்டேன். போதுமா? ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு பிளான் பண்ணா கேள்வி கேட்டே கொள்றாளே. இத பாரு 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 பாரு, இங்க பாரு, உன் பார்வையே சரியில்லை. இதுக்கு மேல எனக்கு என்ன பிள்ளை வந்துச்சு? நீ கொண்டு போய் குடு, இல்ல குடுக்காம போ. நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, எனக்கு என்ன? அவசரம்னு கேட்டாருன்னு சொல்லியாச்சு. அவர் அங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கேட்டா நீயே சமாளிச்சுக்கோ. ஆனா என் மேல எல்லாம் பழி போடாத. இல்ல பெரியமா, நான் பேசியிருந்தேன்னா என்ன ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டிருப்பேன். இப்ப நான் எந்த ஃபைல்னு எடுத்துட்டு போறது? ரோஸ் கலர் ஃபைல் மல்லி. ரோஸ் ரோஸ் கலரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தான் சொன்னாரு. ஐயோ இரு 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 இரு. ஐயோ, ஃபைல் எடுத்துட்டு வர சொல்றவரு கலரை சொல்லாம இருப்பாரா? அது கட்டிலுக்கு அந்த பக்கமா டேபிள் மேலயே இருக்குமா ரோஸ் கலர் ஃபைல். நீங்களே வச்ச மாதிரி இவ்ளோ தெளிவா சொல்றீங்க. ஆமா நான் தான் வச்சேன். ஐயோ நீ வேற. இப்ப பாரு, நீ வேற என்ன குழப்பிக்கிட்டு. இத பாரு, வாயெல்லாம் இப்படி குழறது பாத்தியா? என்னமோ சும்மா நம்பிக்கை இல்லாம. இத பாரு, இலையில உப்ப வச்சாலும் அது படிகாரமா தான் தெரியும். அப்படிலாம் இல்ல பெரியமா. அப்படிதான். பின்ன நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டு கேட்டீங்கன்னா பாவம், அந்த மனுஷனுக்கு அங்க என்ன மீட்டிங்கோ, அந்த ஃபைல் இல்லாம அவருக்கு என்ன பிரச்சனையோ. மாப்பிள்ளை தம்பி தான் மல்லி டீட்டெயிலா என்கிட்ட சொன்னாரு. நீ இப்படி என்ன விளக்கம் கேட்டு கேட்டு இங்க பாரு, ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு போ. இதுக்கு மேல அந்த ஃபைலை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இனிமே அது யூஸ் ஆகுமோ என்னமோ. இல்ல இல்ல, நான் சீக்கிரமா ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். போன் கொடுங்க. என்னாச்சு பெரியமா? ஐயோ, போன் எதுக்கு பிள்ளை? நேரா நீ ஆபீஸ்க்கு தானே போற. ஐயோ பாரு, இதுல சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. பாரு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீ ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். நீ சீக்கிரமா போ, நான் சார்ஜ் போட்டு வைக்கிறேன். இரு இரு இரு, போனா அப்படியே கிளம்பிடுவியா? இரு, ஆட்டோ காசு வேணும்ல. என்னடா இது, இப்பதான் இது வராது. இந்த அவசரத்துல கையும் ஓடல. பாத்து போயிடுவா. கிச்சன்ல பாத்துக்கோங்க. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். வர லேட் ஆச்சுன்னா வெண்பாவை சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிள்ளை, நீ போ. அப்புறம் மேடம் சாப்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்க. பெரிய மேடம் வயிறு பசிச்சா வரிஞ்சு கட்டிட்டு வக்கனே நல்லா தின்னுவாளுங்க. நல்லா சுட சுட செஞ்சு போட்டு பழக்கப்படுத்திட்டேன். போ, முதல்ல போய் இது பாரு, ஃபைல் ரோஸ் கலர். ரோஸ் கலர் எந்த இடத்துல கரெக்டா ஞாபகம் இருக்கா? போ, ஜாக்கிரதை. அப்பப்பா, இவ்வளவு அனுப்புறதுக்குள்ள என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கே. ஆண்டவா, நான் ஒரு கணக்கு போட்டு மல்லிப்புள்ளிய அனுப்பி வைக்கிறேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சா, நீ உள்ள பூந்து ஏதாவது திருவிளையாடல் வேலையெல்லாம் அங்க பண்ணிடாத. ஆமா, சொல்லிவிட்டேன்.
துரை, மேடம் ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேடம். விஜய் சார் உள்ளதானே இருக்காரு? ஆமா மேடம். நீங்க சொன்னவங்க இன்னும் வரல மேடம். நான் இன்னும் காஃபி குடிக்க கூட போகவே இல்லை மேடம். போயிட்டு வந்துட்டுங்களா? ஐயோ, என்னப்பா நீ? உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கேன். நீ காஃபி குடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறியே. குடிய காப்பாத்துற வேலையை உனக்கு கொடுத்தா குடிக்கிறது தான் உனக்கு கவலையா? இல்லைங்க மேடம், நீங்க சொன்ன மேடம் இன்னும் வரலையா, அதான் கேட்டேன் மேடம். ஐயோ, இவ்ளோ நேரம் கேள்வியா கேட்டுட்டு என் மூச்சை தொலைச்சிட்டு இப்பதான் அவ கிளம்புறா. நீ போனை போட்டு அடுத்து என் பிராணத்தை வாங்குற. சாரி மேடம், நீங்க சொன்னீங்கன்னா ஆபீஸ லாக் பண்ணிட்டு நான் கிளம்புறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஊட்டி சாவிலாம் கூட ரெடி. எல்லாமே சரிதான். நீ தனியா மாப்பிளைய மட்டும் உள்ள போட்டு பூட்டிட்டு போய் தொலைஞ்சிடாத. அவர் வீட்டம்மா வந்ததுக்கு அப்புறம் 2 பேரையும் சேர்த்து தான் பூட்டணும். புரிஞ்சுதா? புரியுதுங்க மேடம். அப்பாடா, இது போதும்பா. இது பார், எதுவா இருந்தாலும் உடனே கால் பண்ண துரை. சரிங்க மேடம். அப்பாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.